நான் அதிகமாக பைபிள் எல்லாம் படிக்கிறது இல்லைங்க. நான் வசனமெல்லாம் என் மனசில் நிற்கவும் மாட்டேங்குதுங்க. நாள் முழுக்க பைபிள் படித்தா கூட எனக்கு மனசில் வசனம் நிற்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? பரவாயில்ல, உங்களுக்கு தான் இன்னைக்கு நான் கிளாஸே எடுக்கிறேன். அப்படி எனக்கு ஞாபக மறதி பிரச்சனை, பைபிள் படிக்க முடியாத பிரச்சனை அப்படின்னலாம் சொல்லுகிறவர்களுக்கு தான் இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், வசனத்தை வைத்து ஜெபிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வசனத்தை வைத்து ஜெபிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, பைபிளை நீங்கள் காலையில் எழுந்து அல்லது இரவில் அல்லது மதிய நேரத்தில் தானியேலை போல 3 நேரமோ இப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பைபிளை திறந்து எடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து தான் போகணும். எப்படி போகணும்? ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து தான் போகணும், வரிசையாக போகணும். மத்தேயிலிருந்து போனீங்கன்னா இன்னைக்கு மத்தேயு, நாளைக்கு சங்கீதம், நாளானிக்கு ஆதியாகமோ அப்படி போகக்கூடாது. என்ன பண்ணணும், மத்தேயு 1, மத்தேயு 2, மத்தேயு 3 இந்த மாதிரி போகணும். நீங்கள் பைபிள் மெடிடேஷனாக இருந்தாலும் அப்படி தான் போகணும், ப்ரேயராக இருந்தாலும் நீங்கள் அப்படி தான் போகணும். எதுக்காகன்னா, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ண பழகுகிற போது அடுத்தடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய லீடிங்கில் நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. சரி, நீங்கள் பைபிளை எடுக்கும் போதே ஒரு ஜெப மனப்பான்மையோடு, ஒரு ஜெப ஆவியோடு நீங்க வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். என்ன பண்ணணும், பைபிளை எடுத்து ஜெப மனப்பான்மையோடு ஜெப ஆவியோடு கூட நீங்க இன்னைக்கு நான் ஜெபிக்க போகிறேன், வசனத்தின் அடிப்படையில் வசனத்தை வைத்து ஜெபிக்க போகிறேன் அப்படிங்கிற தீர்மானத்தோடு எடுத்து பைபிளை படிக்க ஆரம்பிக்கணும். பைபிளை படிக்கும்போது பறக்குன்னு வேகமாக அப்படி படிச்சுட்டே போறதில்லை, வார்த்தையா நிறுத்தி நிதானமாய் படிக்க வேண்டும். வார்த்தையா நிறுத்தி நிதானமாய் அதை குறித்து சிந்தித்து நீங்க படிக்கணும். 2வது காரியம், அந்த வசனம் என்ன அர்த்தத்தை சொல்லுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல வசனம் என்ன அர்த்தத்தை சொல்லுகிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது நீங்க என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோடு கூட நீங்கள் அந்த வசனத்தை நீங்க ஜெபிக்க வேண்டும். அந்த வசனத்தை வைத்து நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு முழுவதிலும் அதே நேரத்தில் புதிய ஏற்பாடு முழுவதிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க அப்படின்னா, வசனத்தை வச்சு தான் ஜெபம் பண்ணாங்க. அவங்களுடைய ஜெபங்கள் எல்லாத்துலேயுமே வசனத்தை குவாட் பண்ணி தான் அவங்க ஜெபம் செய்தார்கள். நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையில் ஊறுனதாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையில் ஊறுன ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியும், நாம் ஜெபிக்கிற போது ஆண்டவருடைய வசனத்தை வைத்தே நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்படி நாம் சொல்லுகிற போது, அப்படி நாம் ஜெபிக்கிற போது என்ன நடக்குதுன்னா, நாம் நிறைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். சரி, ஓகே, இப்போ நாம் ப்ராக்டிக்கலான ஒரு பகுதிக்குள்ளே நாம் கடந்து வர போகிறோம். உங்களுக்கு வசனத்தை வைத்து ஜெபிப்பது எப்படிங்கிறதுக்கு 4 சஜஷன்ஸ் கொடுக்க போறேன். 4 சஜஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முதலாவது என்ன அப்படின்னா, நீங்க அந்த வசனத்துடைய பகுதி என்ன சொல்லுகிறது, அந்த பேசேஜ் அல்லது அந்த கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, அதாவது நம்ம பைபிளை படிச்சுட்டு வருவோம், ஒரு அதிகாரம் முழுக்க அப்படியே படிச்சுட்டே வருவோம். படிச்சுட்டு வரும்போது நாம் என்ன பண்ணுவோம், இடையில ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு வசனத்திற்கான அர்த்தத்தை தனியாக நம்ம கண்டுபிடிப்போம். இதுதான் எல்லா கிறிஸ்தவர்களும் செய்கிறார்கள். ஒரு வசனத்துக்கு தனியாக அர்த்தத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு வசனத்துக்கு நம்பர் போட்டிருக்குங்கிறதுக்காக நாம் அந்த ஒரு வசனத்துக்கு மட்டும் நீங்கள் அர்த்தத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. பாருங்க, உதாரணத்துக்கு இப்போ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் இல்லையா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம என்ன செய்வோம், தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். வசனம் நமக்கு நல்லா தெரியும், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். அப்போ அவன் என்ன பண்ணுவான், திருப்பி அடிப்பான். ஏன் திருப்பி அடிப்பான்னா, உங்ககிட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். என்ன
குவாலிஃபிகேஷன்? தேவனுக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த தேவனுக்கு கீழ்ப்படிதல்ங்கிற குவாலிஃபிகேஷன் உனக்குள்ள இல்லாத போது நீ அவனை எதிர்த்து நின்ன அப்படின்னா அவன் திருப்பி உன்னை அடிக்க முடியும். அதுப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு வசனம் அப்படின்னா ஒரு வசனத்துக்கு மட்டும் தனியா அர்த்தத்தை நீங்க கண்டுபிடிக்க கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது. எப்போ பைபிள் படிச்சாலும் அதுக்கு முன்னாடி வசனங்கள் என்ன சொல்லுது, அதுக்கு பின்னாடி வசனங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஏன் இப்படி சொல்றாங்க, பவுல் ஏன் இதை சொல்லுகிறார், ஏன் மத்தேயு இப்படி எழுதுகிறார், இப்படி ஒவ்வொன்றா நீங்க ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதை மட்டும் பார்க்காம நீங்க என்ன செய்யணும்? மேலையும் கீழையும் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்? வேதாகமம் எழுதுகிற போது அப்படியே மொத்தமா எழுதுனாங்க. மொத்தமா எழுதுனதை நம்ம வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க? அதை அதிகாரமாய் பிரித்தார்கள், வசனம் வசனமாக பிரித்தார்கள். இப்போ சில வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தோட முதல் வசனத்துல இருந்து நீங்க வாசிக்கிறீங்க. ஆனபடியால் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனபடியால் அப்படின்னு ஆரம்பிக்குது அப்படின்னாவே அதுக்கு முன்னாடி என்னமோ இருக்குது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ முன்னாடி அதிகாரத்தில் போய் நீங்கள் வாசித்து பார்க்கணும்னா பல சமயங்களில் என்ன பண்ணுவேன்? பைபிள் காலையில் எந்திரிச்சு பைபிள் படிப்போம் பார்த்தீங்களா? பைபிள் படிக்கும்போது முன்னாடி நாள் ஒரு அதிகாரத்தோட படித்து முடிச்சிருந்திருப்பேன். முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு அடுத்த அதிகாரத்தை நான் படிக்கணும். அடுத்த அதிகாரத்தை படிக்கணும்னு எடுத்தா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே விட்ட இடத்துல இருந்து தொடர்ந்து வரும். விட்ட இடத்துல இருந்து தொடர்ந்து வரும்போது நமக்கு என்ன தெரியணுங்க? முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருந்ததுங்கிறது சில சமயம் நமக்கு மறந்து போயிடும். மறந்து போயிட்டதுனால நான் திரும்பி மேலே போவேன். மேலே போய் முன்னாடி என்ன வசனங்கிறத பார்த்து ஞாபகம், இதுதானா நம்ம நேற்றே படிச்சிட்டோம் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டு அடுத்தது திரும்ப அடுத்த வசனங்களுக்குள்ள நான் வருவேன். அது மாதிரி நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க அந்த கான்டெக்ஸ்ட் ஒரு பகுதி முழுவதையும் நீங்கள் பார்க்கணும். இப்ப பாருங்களேன், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ சுகமடைந்தாள் அப்படிங்கிற வசனம், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவள் சுகமடைந்தாள் அப்படின்ட்டு இருந்த அந்நேரமே அவருடைய வல்லமை அவருக்குள் இருந்து புறப்பட்டு போனது, அவள் சுகம் பெற்றாள் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? வசனத்துக்கு மேல அவளுடைய அந்த சம்பவம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, அது எங்க முடியுது அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? நீங்க கருத்தாய் நீங்க வாசிக்கணும். அப்பதான் ஒரு பகுதியை முழுவதுமாக நீங்க புரிந்து கொள்ள முடியும். அப்ப நீங்க படிக்கும்போது செட் செட்டா வசனத்தை என்ன பண்ணிக்கணும்? பிராக்கெட் போட்டு வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? பிராக்கெட் போட்டு வச்சுக்கணும். எதுக்கு பிராக்கெட் போடுறீங்க? இந்த வசனத்திலிருந்து இந்த வசனம் வரையிலும் ஒரு செட்டு, இது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து எனக்கு போதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை நீங்க என்ன பண்ணிக்கணும்? நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்றீங்க? அந்த கான்டெக்ஸ்ட், அந்த பகுதி எதை குறித்து சொல்லுகிறது அப்படிங்கிறத குறித்து நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அதை நீங்க படிச்சு அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல் தான் உங்களுக்கு அந்த பேசேஜ் என்ன சொல்லுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்பதான் நீங்க அதை வச்சு நீங்க ஜெபிக்க முடியும். முதலாவது காரியம் என்ன செய்யணும்னு நான் சொன்னேன், உங்களுக்கு 4 காரியங்கள் சொல்லித்தரேன். முதலாவது காரியம் என்ன செய்யணும்? நீங்க அந்த குறிப்பிட்ட வேத பகுதி என்ன கற்றுக் கொடுக்கிறது, என்ன சொல்லுகிறது அப்படிங்கறத குறித்து நீங்க அதன் அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ரெகக்னைஸ் த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது, செலக்ட் அப்ளிகேபிள் பேசேஜஸ். நாம என்ன பண்ணணும்? குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது நீங்க பைபிளை படிக்கிறீங்க, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை நீங்க படிக்கிறீங்க. அதுல படிக்கும்போது அது உங்களுடைய சொந்த ஜெபத்திற்கு அது பிரயோஜனமாய் இருக்கும். இப்போ நீங்க ஒரு அதிகாரத்தை படிக்கிறீங்க, அதை படிக்கும் போதே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டு வரும்போதே இந்த வசனம் நல்லா இருக்கு, இந்த வசனம் எனக்கு என்ன தொடர மாதிரி இருக்கு, இந்த வசனத்துல ஆண்டவர் எனக்கு பேசுற மாதிரி இருக்கு, இந்த வசனம் தான் எனக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ரேமா வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில வசனங்களை நீங்க ரவுண்ட் பண்ணிக்கணும். ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க ஜெபமாக்க பழக வேண்டும். சரி, 1 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16 27 வசனம் வரை, அதுல இருந்து உங்களுக்கு தாவீதினுடைய ஜெபம், தாவீது எப்படி ஜெபித்தான்ங்கிறத குறித்து உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16 27 வசனம் வரை. ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? நான் இந்த பகுதியை குறிப்பெடுக்கும் போது நான் பார்த்தேன், அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது,
பின்னாடி என்ன நடக்குது, 16 to 27 என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் வாசிக்கிற போது, அப்போ இவன் ஜெபம் பண்ணுறான், தாவீது ஜெபம் பண்ணுறான். ஏன் ஜெபம் பண்ணுறான், எதுக்காக ஜெபம் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லிருந்தே நீங்கள் வர வேண்டியது இருக்கும். அப்போ 1 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வர வேண்டி இருக்கும். 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது கிட்ட வர்றான். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது கிட்ட வந்து அவங்கிட்ட தாவீது கிட்ட வருகிற போது தாவீது சொல்றான், நான் இந்த கேதுரு மரத்தினால் செய்த இந்த நல்ல வீட்டில் நான் குடியிருக்கிறேன். என் ஆண்டவருக்கு ஆலயம் இல்லை. என் ஆண்டவருடைய ஆலயம் எதுல இருக்குது, அது ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது. அவருக்கு நான் ஒரு நல்ல ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றான் அப்படின்னா, ஆண்டவர் உன்னோடையே இருக்கிறாரு, அதனால நீ செய்யறதையெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவாரு, உன்னுடைய மன விருப்பத்தின்படி செய்யும் அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு அவன் போயிடுறான். அன்றைய தினத்தில் ராத்திரியிலேயே ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அந்த ஆண்டவர் பேசுகிற போது, நான் உன் குமாரனை கொண்டு ஆலயத்தை கட்டுவேன், நான் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தங்கி இருக்கிறேன்னு என்னைக்காவது சொன்னதுண்டோ, ஆலயம் கட்டுங்கன்னு நான் கேட்டனா அப்படின்னெல்லாம் பல விதத்தில் அவர் பேசிட்டு, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்டுட்டு தான் தாவீது என்ன பண்றான், அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து பொங்கி ஆண்டவர் சத்தத்தை கேட்டதும், ஆண்டவர் பேசுறத கேட்டதும் அதை அப்படியே ஜெபமாக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை, அந்த வசனங்களை அவன் அப்படியே ஜெபமாக்குகிறான். பாருங்க, நாமெல்லாம் என்ன பண்றோம், வாரம் நாம தீர்க்க தரிசன செய்தியை கேட்கிறோம், மாதம் வாக்குத்தத்த செய்தியை நாம கேட்கிறோம், வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தியை கேட்கிறோம். ஆனா வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபிக்கிறது இல்ல. ஆனா இந்த தாவீதுக்கு நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொன்னது தீர்க்க தரிசன வார்த்தையா இல்லையா? அப்போ அதை உடனே அவன் ஜெபமாக்குகிறான். ஆண்டவர் நமக்கு என்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி இருந்தாலும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், அதாவது வருடத்தின் வாக்குத்தத்தம், மாதத்தின் வாக்குத்தத்தம், டெய்லி ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், இது எல்லாத்தையும் நம்ம குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு நாம என்ன செய்யணும், அந்த வார்த்தைகளை வச்சு நாம ஓயாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பதான் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசம் பெருகுகிறதினாலே, வசனமே இயேசுவாய் இருக்கிறார், வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கிற போது இயேசு நம்மோடு இணைந்து கொள்ளுகிறார், பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளாக இருந்து எழும்பி அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த குறிப்பிட்ட பகுதியை எடுத்து நாம் வாசிக்கிறோம். இப்போ 1 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16லிருந்து 27 வரையிலும் தாவீது என்ன பண்றான், ஆண்டவர் அவனோடு என்ன பேசினாரோ அந்த வார்த்தைகளை வைத்து அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். சரி, அது ஒரு பெரிய பகுதியாக இருக்கிறதுனால நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. நான் இப்போ அதை குறித்து நான் சொல்ல போறதில்ல. அதில் 2 வசனங்களை குறித்து மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க படிச்சுட்டு வரீங்க, 1 நாளாகமே நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 நாளாகமத்தில் 17ஆம் அதிகாரம் தான் இப்போ நீங்க படிக்கிறீங்க. 17ஆம், அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க, 17ஆம் அதிகாரம் படிக்கிறீங்க, 1ஆம் வசனத்திலிருந்து படிச்சுட்டு வரீங்க. அதுல 20 எத்தனை வசனம் இருக்கு, 27 வசனம் இருக்கு. 27 வசனம் நீங்க படிக்கிறீங்க. படிக்கும்போது முதல் பகுதியில் பார்த்தா தாவீதும் நாத்தானும் பேசிக்கொள்ளுகிறார்கள். 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா தாவீதும் ஆண்டவரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். 3வது பகுதியில் பார்த்தீங்கன்னா தாவீது ஆண்டவரோடு பேசுகிறான். முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா தாவீதும் நாத்தானும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா தேவன் தாவீதோடு பேசுகிறார். 3வது பகுதியில் பார்த்தீங்கன்னா தாவீது ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். அதுதான் அவன் செய்த ஜெபம். இப்படித்தான் அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். வசனங்களுடைய அர்த்தம் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நீங்க அதை வச்சு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்ப இந்த பகுதி அப்படியே வாசித்துட்டே வர்றீங்க. அவனுக்கு தாவீதுக்கு ஆண்டவர் குறிப்பிட்ட சில காரியங்களை, நான் உனக்கு இதை தான் பண்றேன், இப்படி பண்றப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு. சொன்னதும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே வச்சு அவன் என்ன பண்றான், வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவன் ஸ்தோத்திரங்களாகவும் ஜெப
ஜபங்களாகவும் நன்றிகளாகவும் அவன் செலுத்த ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்? இப்போ நாம 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் தான் இன்னைக்கு. ஆண்டவரே, நான் ஜபத்தோடு உட்கார்ந்து நான் வசனத்தை வைத்து நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே, எனக்கு வசனத்தை வச்சு ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு பைபிளை எடுத்து நீங்க என்ன பண்றீங்க? பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ 1 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை தான் எடுத்து இன்னைக்கு போர்ஷன் அதுதான். அந்த போர்ஷன்ல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா, அதுல அப்படியே வாசித்துட்டே வர்றீங்க. இது தாவீதுக்கு மட்டுமல்ல, எனக்கும் உரியது. எதெல்லாம் உங்களுக்கு இது தாவீதுக்கு மட்டுமல்ல எனக்கும் உரியது அப்படின்னு தோணுதோ அந்த வசனங்களை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த வசனங்களை ரவுண்ட் பண்ணிக்கிட்டு அந்த வசனங்களை நீங்க அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை அப்படியே நீங்க ஜபமாக்க ஆரம்பிக்கணும். இப்ப பாருங்க, இதுல 16ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது தாவீது ராஜா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 16ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் உங்களுக்கு நான் ஜெபித்து காட்ட போகிறேன். 16ஆம் வசனம் அவனை தொடுது, என்ன தொடுது? நான் என்ன வாசிச்சுட்டு வர்றேன்? 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சுட்டு வர்றேன். வாசிச்சுட்டு வரும்போது எனக்கு 16ஆம் வசனம் தொடுது. என்ன தொடுது அப்படின்னா, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இதை படிக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவரே, நாங்கள்லாம் எவ்வளவு சிறுமையானவர்களாக இருந்தோம், எவ்வளவு எளியவர்களாக இருந்தோம். ஒருவேளை நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வரலன்னா இன்னைக்கு எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்குமோ தெரியாது, எவ்வளவு கெட்டவர்களாய் வாழ்ந்திருப்போம்னு தெரியாது, எப்படி நாங்கள் உயிரோடு இருந்திருப்போமோ இருக்க மாட்டோமோ தெரியாது. இப்படி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். அது மாதிரி எனக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒருவேளை நான் ஆண்டவருக்குள்ள வரலன்னா நான் நிச்சயமாய் நிர்மூலமாக வேண்டியது இருந்திருக்கும். எங்களுடைய குடும்பத்தில் 40 வயசுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னா 40 வயசுல நான் இருந்திருக்க முடியாது. அப்போ இது மாதிரி நிறைய காரியங்கள் உண்டு. அப்படி பார்க்கும்போது நான் சொல்றேன், ஆண்டவரே, தாவீதுக்கு சொன்ன மாதிரி, ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறீங்களே ஆண்டவரே, இத்தனை வருஷமும் என் வாழ்நாளில் போனஸா கொடுத்து என்னை நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்களே ஆண்டவரே, இதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு சிறுமையா இருந்தோம், எவ்வளவு தரித்திரத்துல இருந்தோம், எவ்வளவு எளிமையா இருந்தோம், எவ்வளவு பாவக்கட்டுக்களுக்குள்ள இருந்தோம், எவ்வளவு சாபக்கட்டுக்களுக்குள்ள இருந்தோம். ஆனாலும் ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே. அப்பா, இப்போ நாங்க எவ்வளவோ மேல வந்துட்டோம் ஆண்டவரே, எவ்வளவோ மேல நீங்க கொண்டு வந்துட்டீங்க ஆண்டவரே. இதுவரை நடத்தின தேவன் இனியும் என்னை நடத்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் குடும்பம் எம்மாத்திரம், என் குடும்பத்தையும் நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க டாடி, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன தொட்டதுனால அந்த வசனத்தை அப்படியே நான் என்ன பண்றேன், ஜபமாக்க ஆரம்பிக்கும் போது உள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே எனக்கு வாசித்து உள்ள லோகோஸ் போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லோகோஸ்ல இருந்து சில ரேமா வார்த்தைகளையும் எடுத்து கொடுக்குறாரு. அப்படி எடுத்து கொடுக்கும்போது நான் என்ன பண்றேன், அதையும் சேர்த்து என் ஜபத்தில் நான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன். ஒரு வசனத்தை நான் வாசித்து ஜெபிக்கிற போது அந்த வசனத்தை வைத்து நான் துதிக்கிறேன், அந்த வசனத்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இதுதாங்க ஜபம். பழைய ஏற்பாட்டில் தாரும்னு கேட்கறது ஜபம், புதிய ஏற்பாட்டில் நன்றின்னு சொல்லுவதுதான் ஜபம். ஹல்லேலூயா. உறவுதான் ஜபம், ஐக்கியம்தான் ஜபம். இப்படி நீங்க ஜெபிக்கிற போது உங்க விசுவாசம் அளவில்லாம பெருகுங்க, நீங்க அசைக்கப்படுவது இல்லைங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ இதை சொல்லிட்டே வர்றீங்க, தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உடனே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. அது என்ன பாட்டு? காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ, நிமிடம் தோறும் வழி நடத்தி மகிழ்கின்றே, உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அப்போ
என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எனக்கு ஒரு பாட்டு வருதுங்க. அந்த இதுக்கு தான் பெர்க்மேன்ஸ் ஐயா என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க, பைபிள் முழுக்க எல்லா வசனத்தையும் பாட்டாக்கிட்டாரு. அதை வாசிக்கும்போது, அதை நான் வச்சு ஜெபம் பண்ணும்போதே என்ன ஆகுது, ஆவியானவர் உள்ள இருந்து எனக்கு லோகோஸ்ல இருந்து ரேமா வார்த்தைகளை எடுத்து கொடுக்குறாரு. நான் இந்த ஒரு வசனத்தை வச்சு தான் நான் ஜெபம் பண்றேன். ஆனா என்ன ஆகுது, உள்ள இருந்து 10 வசனம் அதுக்கான இணை வசனத்தை கொடுக்குறாரு. அந்த இணை வசனத்தையும் சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ என்ன பண்றாரு, டக்குன்னு ஒரு பாட்டை கொடுத்துட்றாரு. ஹல்லேலூயா. ஒரு பாட்டை கொடுக்குறாரு. அந்த பாட்டு ஒருவேளை எனக்கே சொந்த பாட்டா கூட கொடுக்கலாம். அந்த சொந்த பாட்டை சொந்த ராகத்துல நான் பாட ஆரம்பிக்கிறேன். இல்லைன்னா அவர் என்ன செய்யறாரு, பெர்க்மேன்ஸ் இது மாதிரி பாடலாசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பாட்டு நமக்கு தெரிந்த பாட்டுல இருந்து நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. அப்போ நான் எம்மாத்திரம் அப்படிங்கிற இதுல நாம் என்ன பண்றோம், உடனே ஒரு பாட்டை பாட ஆரம்பிக்கிறோம். என் வீடும் எம்மாத்திரம் அப்படிங்கும் போது என்ன பண்றோம், உடனே நானும் என் வீட்டாரும் அந்த பாட்டை நாம பாட ஆரம்பிக்கிறோம். இது மாதிரி என்ன பண்ணலாம், உங்களுக்கு லீடிங் எப்படி இருக்குதோ அப்படி பண்ணுங்க. நீங்க முழுவதும் நீங்க ஆவியானவர் கையில உங்க ஜெப நேரத்தை ஒப்பு கொடுத்துருங்க. ஆனா மெயின் நோக்கம் என்னவா இருக்கணும், நான் இன்னைக்கு வசனத்தை வச்சு ஜெபிக்க போறேன். எதை வச்சு ஜெபிக்க போறேன், வசனத்தை வச்சு ஜெபிக்க போறேன். இப்போ எனக்கு இந்த 27 வசனத்துல தொட்டது 16ஆம் வசனம் தான். அதனால 16ஆம் வசனத்தை வச்சு நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டு அந்த வசனத்துல நான் ஜெபிக்கும் போது அதுல இருந்து நான் என்ன பண்றேன், ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுத்து அவரை மகிமைப்படுத்தி, அப்படியே எனக்கு பாட்டு ஞாபகம் வந்த அந்த பாட்டையும் பாடுறேன். பாடிக்கிட்டே மட்டும் இருந்துடாதீங்க, அந்த பாட்டையும் பாடுறேன். இப்போ நான் ஏற்கனவே குறிச்சு வச்சுட்டேன், எந்தெந்த வசனமெல்லாம் எனக்கு தொட்டதுன்னு குறிச்சு வச்சுட்டேன். அடுத்து என்ன தொட்ட வசனம் 20ஆம் வசனம். 20ஆம் வசனத்துக்குள்ள போயிடுறேன். 20ஆம் வசனம் என்ன சொல்லுது, கர்த்தாவே நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. இந்த வசனம் என்ன தொட்டிருக்குது. அப்போ ஆண்டவரே, நானு இப்போ எனக்கு என்ன பர்சனலா தொடுது, என் அனுபவம் என்ன, என் வாழ்க்கை எதுல கடந்து போச்சு, அதை வச்சு தாங்க நான் இந்த வசனங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். தாவீதோட அனுபவத்துக்காக நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய அனுபவம் என்ன, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எனக்கு பர்சனலா ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார், எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், இதை வச்சு தாங்க நான் ஜெபிக்க முடியும். அப்போ தாவீதுக்கு வந்த தலைவலி அவனுக்கு தான் தெரியும், எனக்கு வந்த தலைவலி எனக்கு தான் தெரியும். அப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லி ஜெபிக்க முடியும். அப்போ கர்த்தாவே நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. பாருங்க, நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே நான் சின்ன பையன்ல இருந்து என் சாட்சி, இப்போ நான் என் சாட்சி எனக்கு ஞாபகத்து வந்துருது. நான் சின்ன பையன்ல இருந்து உண்மையான கடவுள் யார், இப்படி 33 கோடி இருக்குதுன்னு சொல்றாங்க, அதுல எதை கும்பிடுறது, படிப்பு கொன்ன கும்பிடணுங்கிறாங்க, செல்வத்து கொன்ன கும்பிடணுங்கிறாங்க, அப்புறம் என்னதுக்கு வீரத்து கொன்ன கும்பிடணுங்கிறாங்க. நான் இத்தனையும் நான் அப்போவே கொஞ்சம் ஷார்ட்கட் தேடினேன். இத்தனையும் நான் கும்பிடுறதுக்கு இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குமே, அந்த மேலே இருக்கக்கூடிய ஒன்று யாரு அப்படின்னு தாங்க, இதுதாங்க எனக்குள்ள இருந்த தேடல் சின்ன பையன்ல இருந்து. அப்படி தேடுகிற போது தான் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமாகி நானே மெய்யான தேவன் அப்படிங்கிறத சொன்னாரு. ஹல்லேலூயா. அப்போ இது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருது. இத்தனை வருஷம் ஆயிருச்சு நான் ரட்சிக்கப்பட்டு, ஆனா இத்தனை வருஷம் ஆனாலும் இப்போ எனக்கு ஆண்டவர் புதிதாய் பிறந்த குழந்தைய போல ஞாபகப்படுத்துறாரு அந்த வசனத்தை வாசிக்கும் போது. இப்போ நான் சொல்றேன், ஆண்டவரே நீங்க அப்பா எனக்கு எப்படி நீங்க ஆண்டவரே மெய்யான தேவன் நீங்க தாங்கிறத எனக்கு நீங்க காட்டுனீங்க. ஆண்டவரே மாயையில் அகப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஒரு பெரிய தேடல் எனக்குள்ள இருந்தது, உண்மையான கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு. அதையும் நீங்க தான் எனக்கு காட்டுனீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க எனக்கு தரிசனமாகி உம்முடைய வேதத்தை அனுப்பி ஆண்டவரே, அப்பா உம்முடைய சத்திய வசனங்களை போதித்து எனக்கு நீங்க எல்லாத்தையும் காட்டுனீங்களே ஆண்டவரே. அப்பா நான் என் காதுகளால் கேட்ட அற்புதங்கள், அடையாளங்கள், என் வாழ்க்கையில ருசித்த சந்தித்த காரியங்கள், இது எல்லாத்திலையும் ஆண்டவரே இவை எல்லாவற்றின்படியும் உமக்கு நிகரானவர் ஒருத்தருமே இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கை அனுபவத்தில் நான் பார்த்தது, நான் அனுபவித்து பார்த்ததுல உங்களுக்கு நிகரானவர், உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும்
உமக்கொப்பானவர் யார். அல்லேலூயா. இப்படி என்ன பண்றேன், ஃபுல் பாட்டையும் பாடிட்டு போகக்கூடாது. அப்படி பாடினீங்கன்னா லோகோஸ் பாட்டு. அங்க உங்களுக்கு ரேமா பாட்டு தான் பாடணும். பாட்டுல கூட ரேமா பாட்டை தான் பாடணும். அப்போ ஆண்டவரே, அப்போ உமக்கு நிகரானவர் ஒருத்தருமே இல்லை ஆண்டவரே, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை ஆண்டவரே. அப்பா, நான் உங்களையே நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மையே தேவன் என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. எல்லா இடத்துலையும் நீங்க தான் தேவன்கிறத நான் பறைசாற்றுகிறேன். நான் எல்லா ஜனங்களுக்கும் இயேசுவே தேவன் என்பதை நான் எல்லா ஜனங்களுக்கும் நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த சுவிசேஷ பாரம் எழும்ப ஆரம்பிக்கும். ஐயோ, இந்த ஜனங்கள் எல்லாம் அவருக்கு நிகரானவர் இல்லையே, அவரை போன்ற ஒரு மெய்யான தேவன் இல்லையே, இந்த தேவனை அறிந்து கொள்ளாமல் இந்த ஜனம் சங்காரமாகி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஜனங்கள் இடத்துல நான் சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற பாரம் எப்படி எழும்புதுன்னா, வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணும் போது தாங்க எழும்புகிறது. ஹல்லேலூயா. இப்போ நான் எப்படி ஒரு உணர்வு பூர்வமா ஆவியில நிறைஞ்சி இந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு நான் செய்யும் போதே இப்படி செய்யறேன் அப்படின்னா, நீங்க உட்கார்ந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு உங்களை என்ன பண்ண முடியுங்க, உங்களை அப்படியே உங்களை அர்ப்பணிக்க வைக்க முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? இப்போ நம்ம அடுத்த கிளாஸ்ல 3வது பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட்டும் நம்ம அடுத்த கிளாஸ்ல நாம பார்க்க போறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறதற்கு உம்முடைய பிள்ளைகள் பழகத்தக்கதாக அந்த வல்லமையான ஜெபத்தின் மூலமாக சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.